வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தங்களோட ஆயுதமா ஒவ்வொரு தேர்தலின் போதும் பயன்படுத்துறது நடிகர்களை அவங்க கூட்டு நிறுத்தி பிரச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர்களின் ரசிகர்கள் எல்லாரையுமே தங்கள் கட்சிக்கு உண்டான ஓட்டாக மாற்றணும் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருப்பாங்க. வரலாற்றில் அப்படி நிறையா நடிகர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி பயன்படுத்தப்பட்டு யார் பயன்படுத்தினாரோ அவரே கூப்பில் 10 வருஷம் உட்கார வச்சு அந்த நடிகரே சிஎமான கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சில நடிகர்கள் அவங்க ஒரு கட்சியை எடுத்து பேசி காலம் முழுக்க திருப்பி அந்த இடத்தையே அடைய முடியாமலாம் போயிருக்காங்க. பட் இன்னும் இந்த தேர்தலும் அது தொடர்ந்துட்டே இருக்குது. அதற்கு பின்னணி குறித்து பார்வையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நடிகர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுறாங்களோ அதே மாதிரி நடன கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்களோட பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்டேஜில் டான்ஸ் ஆட பயன்படுத்துகிறாங்க. அது அமைச்சர்கள்லாம் உட்காந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஸ்டெடியாக உட்காந்துருக்காங்களா? பார்த்தேன். சேப்பாக்கத்தின் சேகுவேரா இருக்கார்ல, அவர் முன்னாடி ஸ்டேஜில் ஆடுவாங்க. இப்பெல்லாம் முன்னாடி ஆடுறாங்க. இன்னும் அடுத்து இந்த வட இந்தியாவில் பணம் இதான் பண்ணிருங்க. அதே ஏதாவது ஒரு ஓரத்தில் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வைரல். ஸோ அதுக்கும் இந்த நடிகர் பேசுகிறார்ல, அவருக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தான் தெரியுது எனக்கு. பேசிக்காக அந்த ஒரு கட்சி இந்த ஒரு கட்சிலாம் சொல்ல திமுக நான் விஜய் ஸ்டைலில் பேசுகிறேன்னு வச்சுட்டிங்களா? திமுக. ஸோ திமுக என்றைக்குமே இந்த திரை கவர்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்துவதில் ஒரு தொடர்ச்சியாக அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சில நேரங்களில் அது அவங்களுக்கே பேக் ஃபயரும் ஆயிருக்கு. அதான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அது பேக் ஃபயர் ஆச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய ஒரு அஜெண்டாவுக்கு அது அவங்க எப்போவுமே பயன்படுத்துறது தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவங்க அவங்களுடைய கொள்கை இதெல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாப்புலரான மீடியா எதுன்னு பார்த்தாங்க. அது அன்னைக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாடக அரங்குகள், இந்த நாடக அரங்குகள் இதெல்லாமே காங்கிரஸ் டாமினன்ட். அப்படியாங்க? ஆமாம், காங்கிரஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த சுதந்திர போராட்ட உணர்வு நாடகங்களுக்குள்ளே அதிகமாயிடுச்சு. ஸோ பல நாடகங்கள் அந்த எசன்ஸ்லேருந்து வந்துச்சு. விடுதலை போராட்டத்திற்கான நாடகங்கள், விடுதலை போராட்டத்தை மையப்படுத்திய நாடகங்கள். அப்போ அந்த ஊர் நாடகங்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாடக நடிகர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் காங்கிரஸோட ஐடியாலஜியோட ரொம்ப அசோசியேட்டடான இருந்தாங்க. ஸோ இப்படி இருந்தனால இந்த நாடக நடிகர்கள் பலரும் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்டாண்டே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த திமுக உருவாக்கி வருது, திராவிட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு இது வரும் பொழுது அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த நாடக இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வருது. நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இந்த டிரான்சாக்ஷன் டப்புன்னு அடுத்த நாள் நடக்கலை. எல்லா கிராமங்கள்லேயும் அன்றைக்கி சினிமா கொட்டகைகள் இல்லை. பெருநகரங்களில் தான் சினிமா கொட்டகை இருக்கும். கிராமத்தில் இருக்கவங்க ட்ராவல் பண்ணி போய் தான் அதை போய் பார்க்க முடியும். இன்னொன்று பாருங்கள், இன்றைக்கி இருந்த மாதிரி போக்குவரத்தும் அன்றைக்கி கிடையாது. வண்டி கட்டிட்டு போய் பார்த்தா தான் உண்டு. எல்லாருக்கிட்டையும் பைக்கோ, எல்லாருக்கிட்டையும் சைக்கிளோ எதுவுமே இல்லை. ட்ரெயின் இதெல்லாம் இருக்கும். அப்படி ஒன்றும் மெனக்கட்டு போய் படம் பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த சினிமா தேட்டர்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களுடைய அந்த ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகிறனால நாடக இதை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 குரூப் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்று கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி குரூப் நாடகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஏன்னா இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் நம்ம ஆளுங்க தான் திராவிட கூட்டம் தான் சுதந்திரத்துக்கே போராடலையே. அது வேணாம் கொடுக்காதீங்க. வெள்ளைக்காரங்களுக்கு அகாமடேஷன் சர்வீசஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தனால, அதாவது நான் என்ன சொல்றேன், அகாமடேஷன் சர்வீஸ் சொன்னால் அந்த தங்க வைக்கப்படுற விஷயங்கள்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரோக்ராம்ஸில் இன்வால்வ் ஆகியிருந்தனால இவங்க அதில் எல்லாம் கவனம் செலுத்த முடியல. ஒன்ஸ் வெள்ளைக்காரன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்தியா அரசு இதெல்லாம் தெரிய வருது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அப்போ இருந்தால் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பாப்புலர் மீடியா கைக்குள்ளே வேணும் அப்படின்னா நாடகங்கள் எல்லாமே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்குள்ளே இருக்குது. ஸோ சினிமா நம்ம கையில் எடுப்போம். ஸோ சினிமாக்குள்ளே நம்ம ஆட்களை இன்ஃபில்ட்ரேட் பண்ணோம், அங்கே இருக்கிறவங்கள நம்ம இன்ஸ்பயர் பண்ணி இழுக்கணும்னு சொல்லி அதில் வந்தவங்க எல்லாரையும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பாப்புலர் கல்ச்சருக்குள்ளே நம்மளோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுதுறதா இருக்கட்டும், சினிமா காட்சிகள், வசனங்கள், இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை படங்களாக எடுக்கிறது, கதைகளாக எடுக்கிறது. அண்ணா ஃபோட்டோ காட்டுறது. இப்போ எம்ஆர் ராதாவோட கதைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய திராவிட சித்தாந்தம், இப்போ ஈவேராவோட சித்தாந்தங்கள்லாம் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ இப்படியே ஒவ்வொன்றா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல இருந்து வரும்பொழுது எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ஒரு திராவிட இயக்கத்துக்கான ஒரு பெரிய டூலாக பயன்படுத்தப்பட்டாங்க. கருணாநிதியுமே வசன கருத்தாக எழுதி தான் அதில் அந்த வசனங்கள்லாம் எழுதி படமாக கொண்டு வரதை விட மேடையில் பேசினா மக்கள் ஏமாறதுக்கு இன்னும் தயாராக இருக்காங்கன்னு நினைக்கும் போது அதையும் சேர்ந்து செய்ய ஆரம்பித்து இப்படியே வசனம் எழுதி தமிழர்களுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதிட்டாங்க. ஸோ இது இப்படியே திமுக அப்படியே படிப்படியாக வளர்ந்துச்சு. அதுக்குள்ளே எம்ஜிஆருடைய சேர்க்கை,
எம்ஜிஆரோடைய இமேஜில் திமுக ஒரு ரீச்சுக்கு வர்றது, அதுக்கப்புறம் அவங்க ரீச்சை வந்து சில கருணாநிதியோடைய சில ஃபியூச்சரிஸ்டிக் விஷன்னால எம்ஜிஆர் வந்து நம்ம விட்டோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவரை வந்து பார்ட்டிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணேன். அவர் போகிறேன் நான் இந்த கொள்கைக்காக நான் நிற்கிறேங்கிற பேரில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க, கடைசியில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல, கருணாநிதினால வரவே முடியல. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரால் அதிகாரத்துக்கு வர முடிஞ்சுது. இல்லை அவர் உயிரோடு இருக்கும்போது கூட அவர் செத்துட்டாரு. அப்போ கடைசி தேர்தல்லாம் அவர் சாகவே இல்லை. இந்த இது பட்ட பிரச்சனையில் இருந்தப்போ நீங்கள் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் செத்துட்டாரு, அது வந்து அவர் ஏமாத்துறாங்க நம்மளை, அன்றைக்கே அப்படி ஒரு கதையை கட்டி. ஆனால் அவர் உயிரோடு இதில் கொடுமை என்னன்னா அப்பயும் தோத்துட்டாங்க. ஐயோ, இன்னொரு விஷயம் பண்ணாரு. அதான் சொல்ல, எம்ஜிஆர் படுத்து கிடந்து ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் அங்கே இருக்கிற ஒரு உடம்பு சரியில்லாமல் அது வரைக்கும் ஆட்சி என்கிட்ட ஒப்படைங்க, என் நண்பர் வந்ததும் நான் திரும்பி கொடுத்து வருகிறதெல்லாம் சொன்னாங்க. செத்துட்டாருன்னாங்க, அப்புறம் உயிரோடு இருக்காங்க, என்ன சொல்லி பார்த்தாலும் மக்கள் வந்து நம்ப மாட்டேன்னு அப்படின்ட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் கருணாநிதினால பவருக்கே வர முடியல. பட் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன். இப்போ எம்ஜிஆருங்கிற அந்த ஒரு மேஜரான ஒரு டூல், பொலிட்டிக்கல் பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் சரி, இந்த இதை நம்ம கையிலேயே வச்சுக்கிறது தான் சேஃபு, தக்க வச்சுக்கணும். இந்த சினிமா ஈகோசிஸ்டம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதனால தான் திமுக அதுக்கப்புறம் பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட மேஜர் கான்சென்ட்ரேஷன் எதில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ், ஒட்டுமொத்த மீடியாவும், படம், டிவி, இன்னைக்கு அப்படி உருவான அந்த குரூப் இன்னைக்கு ஒரு ஆக்டோபஸாக மாறி நிற்கிறத அவங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடிய ஒவ்வொரு படமும் அவர்களை பகைத்தால் ஒரு படம் வெளியே வராது, படம் வெளியிலே வராது. அப்படியே படம் ரொம்ப நல்ல படமாக இருந்தாலும் கூட அவங்கள பகைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த படம் ஓடாது, தேட்டர் கிடைக்காது, பிரச்சனை வரும், மாற்றுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி கடைசியில் வந்துட்டு அந்த படத்தை வந்து நாசம் பண்ணி நிர்மூலமாக்கி விடுறது தான் விஷயம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அதிகமாக சினிமா எடுத்து சம்பாதிக்குது அப்படின்னா அது வந்து திமுகவுடைய நிறுவனங்கள் தான். திமுகங்கிற நிறுவனங்கும் போது அது சன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெட் ஜெயண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த திமுக கிளைகளுக்குள்ள ஒரு ஆக்டோபஸ் காரங்கள் அது இருக்கும். இந்த மாதிரி பல இது பிக்சர்ஸ் இருக்கும். இப்போ இவர் ரெட் ஜெயண்ட்டுக்கு இவர் வந்துட்டார்ல, இன்பா ஒரு இப்போ இந்த இட்லி கடையெல்லாம் அவர் தான் விட்டது, அவர் சுட்ட இட்லி தான். படத்தை திரும்ப ஒரே கதையில் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஐபி கதையை தான் திரும்ப எடுத்திருக்காங்க. இல்லை, இது ஒரு ஃபீல் குட் மூவி. நான் கூட முருகன் இட்லி கடையோட கதையை நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு முருகன் ஒரு ஊரில் இட்லி சொல்கிற கதை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி எடுத்தால் கூட ஓடும் இல்லை, நல்லா. எப்படி வந்து ஒரு அங்கே வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ பண்ணி கடைசியில் அந்த சிஸ்டமை கொண்டு வந்து இட்லிக்கு வந்து கொண்டு வந்து முருகன் இட்லி கடையை தான் அவர் வந்து ஒரு அந்த கடையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி படம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு யோசிச்சா கடைசியில் அவர் அந்த ஊரில் இருக்க கடையை வந்து இது பண்ணுவாராம். அந்த பணக்கார திமிரு பிடிச்சவன் வந்து மாவாட்டுவானாம். கடைசியில் அவன் ஆட்டுறானோ இல்லை, எங்களை வச்சு ஆட்டுன்னு ஆட்டிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி யதார்த்தத்துக்கு ரைட்டாக கிஞ்சி பட்டுருச்சு, லூசுத்தனமாக இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் கேட்டால் வந்து வள்ளலாரை ஃபாலோ பண்ணால் தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும்யா. வள்ளலாரை ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு அடி வாங்கிட்டு போகிறதுங்கிற கான்செப்டில் கொண்டு வந்து விட்டாங்க. திருப்பி அடிச்சாரா இல்லையா? அதான் அடித்தாரு, அதுக்கப்புறம் அதுக்கு வருந்துறாரு, திரும்ப அடி வாங்குறாரு, அதுக்கப்புறம் மாவாட்ட விட்றாரு. ஏன் இப்போ பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க? என்ன கான்செப்ட்னு ஒன்றும் புரியல. ஒரு படத்தை வந்து கன்றாவே எடுத்து வச்சிருந்தாப்புல, சரி விடுங்க, அதை தூக்கி போடுங்க குப்பையில். அந்த மாதிரி பல ரிவ்யூ பண்ணிட்டீங்க இட்லி கடையை. அதாவது மிஸ்டர் இன்பா, நீங்கள் உங்கள் வந்து சிஓ வந்து ஃபஸ்ட்டு படம் எல்லாருமே ரிவ்யூ பண்ணிட்டாங்க, யூ ஷுட் பி ஹாப்பி. ஆனால் ஃப்ளாப்பு. முதல் கோணல் முற்றும் கோணல், தயவு செஞ்சு நீங்கள் போயிருங்க. எப்படியும் அங்கே முடிச்சுட்டு பொலிட்டிக்கல் இதுக்கு தான் வர போகிறீங்க. ஆக்டிங்கை விட்டீங்க. ஆக்டிங் ஆமாம்ல, ஆக்டிங் கிளாஸ் வேறு கற்றுக்குறீங்க. அது எதுக்கு நீங்கள் தனியாக போய் கிளாஸ் கற்றுக்குறீங்க? உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா, இவங்களுடைய இதே ரோல் படங்களை பார்த்தே கற்றுக்கலாமே. நீங்கள் தனியாக போய் எங்கேயோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படத்துலேயே சமையல் நடிச்சிருப்பாரு. ஆமாம், எவ்வளோ பெரிய ஹிட்டு. சந்தானம் தானே? இல்லை, சந்தானத்தோட சைடு கேரக்டர் தானே இவர் நடிச்சார். அப்படியே திருப்பி படத்தை ஒரு வாட்டி பார்க்க வேண்டியது தான். எனக்கு படத்தில் ஹீரோ சந்தானம், சந்தானத்தோட சைடு குணச்சித்திர நடிகர் குணச்சித்திரமா நடிச்சிட்டார்ல. ஆனால் அங்கேருந்து மாமன்னன்ற ஒரு அந்த லெவலுக்கு வந்தார் பார்த்தீங்கல்ல, அதான் மேட்ரு. சைக்கோ மாமன்னன் அப்படியே இனிமேல் இல்லை படம். அந்த வருத்தத்தில் ஆடி வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. இறைவன் இருக்கிறார். ஸோ பேசிக்கலி அவன் நடிக்க கற்றுக்கணும்னா தயவு செஞ்சு உங்களோட அப்பா பாருங்கள், இல்லை அவரை விட உங்களுக்கு பெரிய நடிகர் வேணும்னா
நாடகங்களில் ஒரு காலத்தில் வெள்ளித்திரையில் கொடிகட்டி பிறந்த திரு ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்களை பாருங்க. நான் வேற கருணாநிதினு சொல்லிட்டேங்க போன வீடியோல. அது வாய் தவறி அதான் அப்படியே ஒரு கரெக்ட் பண்ணணும். ஒரு ஆங்கர்னா அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே பார்த்துக்கிறீங்க. என்ன மட்டும் திட்டுறாங்க, இவரே திட்டுங்க. அதான் சொல்லிட்டேன், எப்படி நீங்கள் மு க கருணாநிதினு சொல்லுவீங்க, 2 கருணாநிதி ஒன்றா வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சாரி தெரியாமல் திட்டேன், சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து மு கருணாநிதி தான், இவர் தான் மு க ஸ்டாலின். ஏங்க வாய் தவறி சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்கொண்டது. வாய் தவறி வந்து உதயநிதி ஸ்டாலினை திரு வடிவேல் அவர்கள் என்னென்ன சொன்னார்? 48 58ங்கிறாரு, 59ங்கிறாரு. அதே வட்டத்துக்குள்ள இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஸோ பேசிக்காக இதுதான் விஷயம். இங்கே என்ன அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து நடிப்பை கற்றுக்கொண்டு வாருங்கள், இல்லைன்னா அவங்க தாத்தா கிட்ட நடிப்பை கற்றுக்கிட்டு வாங்க. அவர் வெள்ளித்திரையில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவர். அதுவும் இல்லைன்னா இந்த நடிகர்களுக்கெல்லாம் நடிப்பு எப்படி நடிக்கணும்னு கற்றுக் கொடுத்த கலைஞர் அவரோட கருணாநிதி அவருடைய அந்த வசனம் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கண்ணாடியை பார்த்து பேசி பாருங்க, திருப்பி பேசி பாருங்க. ஆமாம், போய் பேசுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து எப்படி நடிக்கணும் எப்படி மட்டும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அது இது பண்ணுங்க. இல்லை அவர் அதெல்லாம் கற்றுக்குவார், பிக்கப் பண்ணிக்குவார். வெளிநாட்டில் அவர் பிக்கப்லாம் வந்து, அதாவது வெளிநாட்டில் அவர் வந்து வாழ்கிறது இதெல்லாம் கரெக்டாக ஒரு ஃபுட்பால் பிளேயராக போயிட்டு அங்கே சில பால்கள் எல்லாம் தட்டி விட்டு பயங்கரமாக அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ பிகில்ரா எல்லாம் நவருங்கடா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக பிக்கப் ஆகிக்குவார். இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ட்ராக்கில் கஷ்டப்பட்டு போகிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மணிமகுடம் தான் தயாராக இருக்குது, உங்கள் அப்பா இப்போ வச்சுட்டு இருக்காரு. அப்படியே அடுத்தது ஏன் உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரம் வராரு? இன்னும் இப்போவே ஒரு இளைஞர் இதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டா சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் ஜெயிண்ட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கணும், அப்புறம் இளைஞர் நீ இது ஆகணும், அப்புறம் அன்பகம் அந்த ஆஃபீஸில் போய் உட்காரணும், அதுக்கப்புறம் முரசொலியோட எடிட்டர் ஆகணும், அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் நாங்களாக வந்தோம், நீங்கள் தானே ஆக்குனீங்க அப்படிங்கணும். அப்புறம் அமைச்சர் அப்புறம் துணை முதலமைச்சர். ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் இவ்வளோ ட்ராவல்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னா டைம் பத்தாது. நம்மளா 2K கிட்ஸில், ஸோ 2K கிட்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க. துரைமுருகன் வேற வந்து இதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த உலகத்துக்கு. ஆமாம், அப்புறம் அவருக்கு வேறு வயசாகிட்டே இருக்குது. அவரோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றணுங்கிறனால நான் என்ன சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷன்லேயே நீங்கள் வந்து துணை முதல்வர் கேண்டிடேட்னு அறிவிச்சிட்டு வாங்களேன். கேட்கலாம், இந்த இதில் வந்து சீட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா தானே கொடுக்காம இருக்க போகிறார். விஜய்க்கு எதிராக இன்னும் கண்டிப்பாக ஒரு செம்ம டஃப் ஃபைட் இருக்குது. இன்பா விஜய்க்கு எதிராக நிற்கிற அளவுக்கு இன்பாக்கு என்ன தைரியம்? ஜென்சி ஃபுல்லாக வந்து ஒரு ஜென்சிக்கு தான் விஜய்க்கு எதிராக நின்றுவாரா இன்பா? முதல்ல உதயநிதி நின்றுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். புரிஞ்சு ஏற்றி விடவே தெரில உங்களுக்கு. முதல்ல ஸ்டாலின் பாருங்க, அதெல்லாம் விஜயெல்லாம் அசால்ட்டாக தட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படியா? நின்னா விஜயெல்லாம் நிற்க முடியுமா? பிரச்சாரத்துக்கு வர முடியுமா விஜயனால? சினிமாவில் வேணா ஒரு ஹீரோவா, அரசியல் எல்லாம் வந்துட்டு என்னதான் வந்து குணச்சித்திர நடிகராக ஒரு சைடு கேரக்டர்ல தன்னோட ஃபிலிம் கெரியரை தொடங்கியிருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் முன்னாடிலாம் களத்தில் நிற்க முடியாது. இப்போ பிறந்த நாளுக்கு பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், எவ்வளோ பெரிய கத்தி வெட்டினாங்கல்ல, பார்க்கலையா? அப்படியா? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்களே. போலீஸ் பக்கத்தில் இருந்து தானே அந்த ஃபோட்டோ எடுக்கிறதே போலீஸாக தானே இருக்கும். ஓகே, துணை முதலமைச்சருங்க. அந்த கேக்கில் அப்படி வெட்டினா தானே கேக் வெட்டும். கருப்பு சவுப் கேக்கு பார்த்தேன் நான், கேக்கே பார்த்துட்டு தான் கையில் பற்றியே விட்டேன். எனக்கு என்ன எங்களுக்கும் ஒரு அந்த மாதிரி அந்த கருப்பு சவுப் கேட்டு நாங்களும் ஒரு 2 வெட்டு வெட்டிட்டு போயிடலாம். ஆசையாக இருக்கு. அந்த கொடி வந்து அதே கலரா அப்படி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவனை ஆர்டர் பண்ணி பிளாஸ்டிக் கத்தி அவனே தருவாங்களோ, அதை வச்சு வெறிய தீத்துக்கலாம் ஃபுல்லாக அந்த கேக். எனக்கு வந்து கேக் வந்து வெட்ட வேண்டாம், ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் மூஞ்சில சுத்தியில் எடுத்துட்டு வந்து டபக்கு. ஓகே, அப்புறம் இந்த பர்த்டே பம்ப்ஸ் இது மாதிரி ஜாலியாக விளையாடலாம்ல. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. மாண்பு. அது ஏதாவது அறிக்கை எதாவது விட போகிறீங்களா? 4 பக்கத்துக்கு சரி விடுங்க. ஸோ பேசிக்கலாக என்னென்னா, அவர் வந்து அருவாள் இல்லை, ஒரு அழகான கத்தியை வச்சு கேக்கெல்லாம் வெட்டுறாருன்னா இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்தோம்னா டாபிக் விட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் இவங்க வந்து கண்டென்ட் வந்து சின்ன கண்டென்ட்ங்கிறனால இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி இந்த ஜாலியாக ஃபன் பண்ணிருக்கோம். ஆமாம், எங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து ஜாலி கண்டென்ட், ஸ்ட்ரெஸ்ஸான கண்டென்ட்டாக பேசுனா திமுக பற்றி கொஞ்சம் ஜாலியாக பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுகிறோம். ஸோ இப்போ சினிமா வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. சினிமாவில் அவங்க எப்படி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இது பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கூட நடிக்கிறவங்களுக்குலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று என்கரேஜ்மெண்ட், நல்லா நடிங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையாகும் போது கணவர் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சு கொடுத்து அது ஏங்க இல்லை சொல்கிறேன், அறிவார்த்தமாக பேசுகிறாரு பாரு, நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட நடிக்கிறாங்க ஒரு கோ ஆக்டர், அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சுன்னா சமூகம் என்ன நினைக்கும்? அப்போ அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா
அவர் ஒரு இப்பெல்லாம் பேசாதீங்க, கீழே கமெண்ட் போட்டுருவாங்க. உங்க கூடவே இருக்காரு வருண், அவருக்கு ஒரு மண்டபத்தை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பார்க்கணும் தான் ஆசைப்படுறோம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கவங்க தான் சொல்றோம். கேட்டு தொலைய மாட்டேங்கிறாருங்க இவரு. உங்களுக்கு கேட்டா என்னோட ரோல் மாடல் சிம்புவை காமிச்சிட்டு இருக்காப்ல. தேவையில்லாம எஸ்டிஆர் இழுக்காதீங்க. அவர் படம் நடிச்சிட்டு இருக்காரு, படம் வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்றேன்னா, அவர் மாதிரி நீங்களும் நடிச்சிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல, அதுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தெரியும். கீழே இருக்க அந்த பெரிய கிரீன் மேட் ஃப்ளோர் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சரி, வேற எங்கேயோ போகுது. என்ன மேட்டர்னா, கிஃப்ட் பேக் கொடுப்பாங்க, 35 lakhs கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் வந்து ஒரு 35 மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதில் என்ன ஒரு தப்பு கண்டி அதுதாங்க. அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணி அந்த ஒட்டுமொத்த சினிமா வட்டத்தையும் தங்கள் மீது எப்படி வந்து ஒரு இப்போ சரி ஒரு கேக் பீஸ் வந்து ரோட்டில் கிடக்குது, குப்பைத்தொட்டியில் ஒரு கேக் பீஸ் கிடக்குது, முக்கியமில்ல. நீங்கள் நினைப்பீங்க கேக் எதுங்க ரோட்டில் குப்பத்தில் கிடக்குங்க, என்ன குப்பத்தில் கிடக்கும் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அந்த ஒட்டுமொத்த சினிமா நட்சத்திர கூட்டங்களும் எங்கள் மேலே முக்கியணும் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக இன்றைக்குமே ஒரு வேலைகளை செய்யும். அந்த அடிப்படையில் திமுக முழுக்க நடிகர்களை வந்து தங்களோட அரசியலுக்காக பயன்படுத்தும். இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ வடிவேல் உள்ளே இறங்குறாரு, தேர்தல் பிரச்சார பீரங்கியாக. சேகர் பாபுலாம் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணுறாரு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தேர்தல் நெருக்கம் வரும்போது பக்கத்து ஸ்டேட்லேருந்துலாம் ஆளாக இருக்குவாங்க. பவன் கல்யாண் மாதிரி. பவன் கல்யாண் வேற ஐடியாலஜி இல்ல. ஆமா, இல்ல அவங்க தேவையான மாத்திக்குவாங்க. இறக்க போதோ அது மாதிரி இவங்க வேற ஏதாவது தேவையான மாத்திக்குவாப்ல. பவன் கல்யாணுக்கு என்ன ஐடியாலஜிலாம் ஒரு இதா இப்படின்னா இந்த பக்கம் அப்படின்னா அந்த பக்கம் அப்படி போய்க்குவாப்ல. நீங்க பிரகாஷ் ராஜ் வந்து இங்க ஒரு அரசாங்கம் இருக்கு, ரொம்ப நல்ல திட்டங்கள்லாம் பண்றாங்க, அவங்க என்ன திட்டம்னு எவனுமே கேட்கலாங்க, செல்லங்களா பாத்துக்கிறாங்க அப்படின்னு. நான் வந்துட்டு என்ன திட்டம்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரியாத திட்டம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அனுபவிக்காத திட்டங்கள் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்ல திட்டங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுங்க, அந்த அந்த செய்கைலாம் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளுங்க அப்படின்னு இவர் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல. நான் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவருக்கு ஒரு சின்ன அறிவுரை. என்ன? உங்கள் முன்னாடி மைக் இருக்குல்ல, அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதை நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியல, பாவம் வயசானவர், அவங்களுக்கு உண்மையிலே புரியல. நீங்கள் இந்த மைக்கு இருக்குது, வாய்ஸை பிக்கப் பண்ணிடுவோம். அது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி மட்டமான மைக்லாம் கிடையாது. அது வந்து மீடியாஸ் யூஸ் பண்ணுற மைக் வந்து கொஞ்சம் நல்ல மைக்கு. நீங்கள் அங்கே பக்கத்துலேருந்து ஏதாவது குசு அப்படின்னு பேசினா கூட அந்த குசு உள்ளே வந்துடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உன தான் திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. அது யார்கிட்ட பேசுகிறீங்கிறத காட்டுறீங்க. அப்படியே பதிவாக வெக்கப்பட்டு சிரிக்கிறாப்புல. அவருக்கு இன்னும் அவர் சிரிக்கிறாரு. எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே போல் வந்து ஏதாவது அவரை புகழ்ந்து, முதல்வரை புகழ்ந்து ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா அதுவும் பதிவாகுது. தயவு செஞ்சு இந்த மைக் அந்த அந்த பத்திரிக்கையாளர் மீட்டிங் ஒன்றா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வராதிங்க, தள்ளி போயிருங்க. தள்ளி நீங்கள் என்ன பேசினாலும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் பக்கத்துலேருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது எங்களுக்கு கேட்டுரும். அதுவும் இந்த இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் உங்ககிட்ட வந்து அப்படியே நின்றுக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு கேட்காம வந்துட்டு இது அப்படியே லீக் பண்ணி விட்டுறாங்க. நீங்கள் கவனிக்கலாம், ஏதாவது ஒரு மீடியா தான் அதை லீக் பண்ணுது. ஆனால் யாராவது வாய் திறக்கிறாங்களா? உங்கள் மேலே எவ்வளோ வன்மம் பாருங்க, அவங்களுக்கு கிளப்பி விட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், மீடியாஸை நம்பாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மீடியா முன்னாடி வராதிங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசாமல் இருங்க. இல்லைன்னா முன்கூட்டியே பிரகாஷ் ராஜ் கூட தானே காரில் வரீங்க, அப்பவே அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்து இதை பேசுங்க இப்படி எனக்கு நடிச்சு காட்டுங்க அப்படிலாம் சொல்ல நடிச்சு காமிச்சு சேர்ந்த நடிகர் ஸ்கிரிப்டை படிக்க போறாரு, வந்து பேச போறாரு. அதெல்லாம் ஏன் பேசுற நீ அப்படின்னு அவர் போயிடுவாரு. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து நடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவர் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார். பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் கதையை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவர் அது கேட்டுறது மக்கள் இப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் அதை செய்யாதீங்க. நான் பல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க நீங்கள் அதில். இதனால் திமுகவுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கிது. உங்களுக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. ஏன்னா சென்னையில் நீங்களா இல்லை வேறு யாரோவா அப்படின்னு அதில் வந்து திமுகவில் நானா நேருவா அப்படிங்கிற சண்டையெல்லாம் போயிட்டுருக்கிறதா சில வதந்திகள் வருது. இப்படி நீங்கள் லூஸ் டாக் நேருலாம் பாருங்கள், ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடியே வரதில்லை. சரியா இருக்கும், ஓகே பாரி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நடிகர்லாம் கூட்டு வரன்றீங்க. நடிகரே வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நடிகர்களை திருப்பி இறக்கணும்ல. அதை தாங்க நான் சொல்ல வரேன். அதான கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட் தானே வரும். இப்போ என்னன்னா திமுக என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை தேர்தல் கிடையாது, நட்சத்திர திருவிழா. ஓ அப்படி. இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகங்களுக்கு பதிலாக வந்து சன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் நைட்னு போடுவாங்கல்ல, அதில் ஆங்கர்லாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார் நைட் மாதிரி ஒரு முழுசா வந்து ஸ்டார் தேர்தல் இது. உனக்கு 2000 ரூபாய் இல்லை, 2000 ரூபாய் இல்லையா, 5000 ரூபாய் அந்த மாதிரி விட்டு காமெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு குணச்சித்திர நடிகர்கள், காமெடி நடிகர்கள், பழம்பெரும் நடிகர்கள் இவங்களெல்லாம் கூட்டு வந்து எப்படி அந்த ஸ்டார் நைட் ஷோவில் வந்து எல்லாம் பேசுவாங்களோ அதே கான்செப்ட் தான். இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்குது. தமிழக தேர்தல் எப்படி இருக்குது, ஒரு பக்கம் இந்த பக்கம் விஜய் என்ன சொல்கிறாரு, தொற்றுக்க கூடாது, தொட்டுட்டீங்க,
விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க விஜய் உயிர் வா அப்படிங்கிற அப்படி ஒரு பாட்டு, அது ஒரு வைப் பண்ணிட்டு ஒரு குரூப் அப்படி இது போயிட்டு இருக்குது. மாத்துங்க கேட்டாலே கரூர் வைப்ஸ் தான் வருது. ஸோ வந்து அப்படி ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கு. சரி, அதுக்கு கவுண்டர் கொடுக்குற ஆட்கள் வருவாங்கன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க. அதுவும் வந்து கரெக்டாக மாவீரர் தினம் இந்த இதில் ஒட்டி தான் அந்த பர்த்டே பார்ட்டிலாம் அவங்க கொண்டாடுறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர், நல்ல பேர், உதித்த திருவிழாவா இல்லைங்க, அவங்க ஒரு பேர் வச்சுருந்தாங்க, மறந்துட்டிங்களா? ரொம்ப ஒரு 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 யூனிக்கான பேர், அது எனக்கு அது வாயில் வருது. ஏதோ பார்க்கல பாரு, உதயநிதிங்கிறத வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஆல்ட்ரு பண்ணி உதைத்த நிதி இல்லை, சரி உதயாநிதி, உதவும் நிதி இல்லை உதிர என்னமோ அது மாதிரி ஒரு போட்டு ஒரு காம்பினேஷனில் ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடினாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நடிகர்கள், மார்க்கெட்டில் வேல்யூ இழந்த டேரக்டர்ஸு, படம்லாம் எடுக்காமல் சும்மா வந்து யாராவது எதாவது 5-10 போடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சில டேரக்டர்ஸு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பாராட்டி தள்ளுங்க, உதயநிதி அவரை பாராட்டி தள்ளுங்கன்னா அவங்களும் வந்து கம்பேரிசனில் எங்கெங்கேயோ போகுது, பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டாங்க. அது ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க, அது நல்ல ஒரு பேர், அது என்ன பேருன்னு மறந்துட்டேன், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உதவாநிதி மட்டும் இல்லை, உதவாநிதி இல்லை, அது வந்து ஏதோ இந்த உதயம் நல்லெண்ணெய் இல்லை, அது உதயம் பருப்புகள், அதுவும் உதயம் பருப்புகளும் இல்லை. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ உதய் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலிருந்து ஏதோ ஒரு போட்டு ஒரு அந்த எல்லாமே பாரிக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும். அதனால அந்த இது எனக்கு மறந்து விட்டது. அந்த மாதிரி ஒரு விழாவை எடுத்து இது பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி வந்து என்னன்னா அதான் ஸ்டார் நைட் போல். அதில் வந்து இப்போ இன்றைக்கி சீஃப் வந்து என்னாருன்னா உதயநிதி தான். ஸ்டாலின் அவருக்கு வயசாயிருச்சு, அவருக்கு வந்து அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதை விட இப்போ உதயநிதி அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுங்கிறது ஓகே. எனக்கேனோ வந்து ஸ்டாலின் அவர்களோட உதயநிதி தான் வயசான மாதிரி தெரியுறாரு. எங்கள் சிஎம் வந்து அங்கே தான் இருக்காரு, சும்மா சொல்கிறோம். ஆமாம், இப்போ கூட ஏதோ குச்சியை வச்சுக்கிட்டு பக்கத்தில் யார் அந்த நடிகை யார், ஸ்ருதிஹாசன் எதர்ச்சியா நடந்து போயிட்டே இருக்காரா? அவங்களும் எதர்ச்சியா வந்துட்டாங்களா? நான் போகும்போதெல்லாம் ஸ்ருதிஹாசன்லாம் வரமாட்டேங்கிறாங்களேங்க. ஏன் நீங்க எங்க போனீங்க? ஏன் பார்க்குக்கு நீங்க போறது இல்லையா? நீங்க எத்தனை முறை பார்க்குக்கு போயிருக்கீங்க? நீங்க ஸ்ருதிஹாசனை பாத்துருக்கீங்களா? எங்க அப்பா பேசுறதே புரியாது, உங்களுக்கு பேசவே தெரியாதா அப்படின்னு கண்டென்ட் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் பெரிய ஆபத்தாக இருக்கும், அதனால அதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க. இல்ல ஐயோ செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து என்னன்னா, ஆனால் எனக்கு உண்மையிலேயே எனக்கு பரவாயில்லைங்க. ஸ்ருதிஹாசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக, அதுவும் வந்து தமிழக முதல்வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக, ரெண்டு பேரும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லாமல் பட்டுப்படையாக கட்டுன்னு வர முடியும் வாக்கிங். அதான் அந்த வாக்கிங், அது எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் அவர் குச்சியை கையில் வச்சிருக்காரு வாக்கிங் வரும்போது? அது வந்து ரிச் மேன் ஸ்டிக் சொல்லுவாங்க. நான் எதாவது வந்தால் அதை வரட்டி விடுறதுக்கு, கொள்ளைக்காரங்க வந்தால் அதான் கூட அதான் கூட ஆளுங்க பாதுகாப்புக்கு வருவாங்கல்ல. பிரதர், நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு புரியல. எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் கடைசியில் வில்லன் தான் இறங்கி சண்டை போடுவான். எவ்வளோ ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோ தான் இறங்கி சண்டை போடுவோம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு நான் என்ன நினச்சிட்டேன், நம்ம இந்த மெரினா பீச் போனோம்னு வைங்களேன், அங்கே கையில் ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பாங்க, குறி சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கையை நீட்டினோம்னா வந்துட்டு அவங்க வந்து நம்மளோட எதிர்காலத்தெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலத்து அவர் கையில் தானே இருக்கு. அந்த மாதிரி ஏதோ குறி சொல்ற அந்த ஒரு இதுலயும் வந்து அவர் கற்று வச்சிருக்காரோ நம்ம அப்படி நினைச்சேன். குறிக்கோளோட இருக்கக்கூடிய முதல்வர். அதான் குறிக்கோளோட இருக்க முதல்வர். அப்போ வந்துட்டு சரி இவங்க தான் கையை காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கையை காட்டல. இவர் சேருக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, அவங்க சேருக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்குள்ள அதுவும் இதில் எனக்கு இயற்கை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு சிம்பாலிசத்தை வச்சுது. அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? டிஷர்ட்டு. என்ன கலரில் போட்டிருந்தாரு? சிவப்பு. இவங்க என்ன போட்டிருந்தாங்க? கருப்பு. சிவப்பும் கருப்பும். விஜய் சைக்கிள். திமுகங்க. அதாங்க அவரு. இப்போ நீங்கள் என்ன கலர் போட்டிருக்கீங்க? ஐயோ நான் அதிமுக இல்லைங்க. வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் மட்டும் வந்தா உள்ள அண்ணாவும் வரணும்ல. ஓகே, அது வேற வரணுமா? என்னங்க பேனராங்க செவரு மாதிரி எல்லாம் வந்து என்னது 2026 ஃபார் டிஎம்கே அப்படின்னு எழுதினேன். அப்படிதான் பல யூடியூபர்கள் மேல பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. 2026 ஃபார் டிஎம்கே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கைங்க. உண்மையிலே அது எப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு தெய்வீகத்தன்மையோடு வந்து தமிழக முதல்வர் வருவாருன்னு எதிர்பார்க்கல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த ஒரு இமேஜை பார்த்தா ஒரு அந்த திமுக கொடி கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ கோயின்சிடென்ஸ் ஹேப்பன்ஸில் எப்பா எவ்வளோ அழகாக கோயின்சிடென்ட் ஆகுது. அவரும் அது அந்த கோலோட அவர் உட்காந்து தாண்டியா ஆட்டமும் கூட்டமும் கூட அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூவில் அது ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு மீட்டிங். அதில் வந்து அவங்களும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இந்த இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ இது ஒரு சீனு.
இந்த சீன் அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்து வந்து ஒரு இன்னொரு சீன் வந்து வடிவேல் அங்கே வராரு. ஆமாம். வடிவேல் கிட்ட அங்கே ஒரு சீன் நடக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக முதல்வரை புகழ்றாரு, உதய அண்ணான்னு தான் சொல்கிறாரு. ஆமாம், உதய அண்ணா. உதயநிதிக்கு வயசு என்ன? இப்போ நீங்கள் நிறைய பேர் வடிவேலுக்கு வயசாயிருச்சு அதனால அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாருங்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் கன்ஃபியூஸ்லாம் இல்லை, தெளிவாக தான் இருக்காரு. அவருக்கு வயசு என்ன? 59. யாருக்கு? வடிவேலுக்கு 58 நினைக்கிறேன். அடுத்த இதில் வந்து அவருக்கு 59 ஆக போகுது. ஸோ அவர் உதயநிதி என்ன சொல்கிறாரு? அண்ணா. அப்போ உதயநிதி வயசு என்ன? 48. இல்லை அந்த அந்த 59 அப்படி தான் வருதா? அப்போ அவர் கன்ஃபியூஸ் ஆக மாட்டார். உதயநிதி அண்ணான்னு கூப்பிட்றாரு. தன்னோட வயசை விட அதிகமாக இருந்தால் தான் அண்ணா, இல்லைன்னா உதயநிதி தம்பின்னு தானே சொல்லணும். இல்லைங்க, நிகழ்காக அறிஞர் அண்ணா இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த அந்த அண்ணா நிகழ்கால அண்ணா. உதயநிதி நிகழ்கால அண்ணா. அண்ணாதுரை இறந்துட்டார். சப்போஸ் இருந்திருந்தாருன்னா எந்திரிச்சு வந்து திரும்ப அழுத்திட்டு படுத்துக்குவார். அந்த அளவுக்கு தான் இப்போ சொல்கிறீங்க இதெல்லாம். சரி, ஓகே, அது சொல்கிறல அதில் அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். நம்மளோட வயசு மூத்த ஒரு உதயநிதினு அவருக்கு உளவியெல்லாம் வந்துருச்சு. அதனால தான் வாயில் டேட் ஆஃப் பர்த்லாம் மாற்றி மாற்றி சொல்லி பக்கத்தில் வேறு வந்து எங்கள் கூட்டு வந்து விஷயத்தை பேசுங்க, வயசுக்குள்ளே இருக்காதிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு சேகர் பாபு. ஆனால் என்ன தெரியல, ஏன் சேகர் பாபு எல்லா ஹீரோஸ் கூடயே வராரு? ஈவெண்ட் கோஆர்டினேட்டர். அவர் தான் ஈவெண்ட் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதா? சரி, ஓகே. சரி, இந்த பக்கம் கட் பண்ணால் அந்த பக்கம் வந்து இன்னொரு பழம்பெரும் நடிகர். அவர் மேலே நமக்கு உண்மையிலே நல்ல மதிப்பு இருக்குது. இந்த செல்ஃபி கேமராலாம் வந்துச்சுன்னா சிவகுமார் ஐயா. அவர் வந்து ராமாயணத்தில் ராமன் யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, உதயநிதி யாருன்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்ல. எங்கள் யாரோ இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூக்கு வந்தவங்க சொன்னாங்க, அவர் வந்து நிறைய நன்மைகள் நிறைய பேருக்கு செஞ்சுட்டு இருக்காராம். அது வந்து வெளியே வந்து தெரியவே தெரியாதான். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் அந்த மாதிரி ஒரு நபர் தானா. அவர் அந்த ஃபோனை தட்டி விட்டு அதை வச்சு அவரை ரொம்ப இந்த மாதிரி தப்பாக இது பண்ணிட்டாங்க. அவரை பார்த்தா அவர் மகனுக்குலாம் இந்த மாதிரி மக்களுக்கு செய்யணுன்றான் வந்துச்சு. சிவகுமார் அவர் செய்யறது நல்ல திட்டங்கள் வெளியே தெரியாது. சிவகுமார் அவர் நல்ல மனிதர் தான், நல்ல நடிகர் தான். அவர் வந்து நம்ம குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு 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 மூத்த நடிகர், ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் போயும் திமுகவெல்லாம் புகழ்ந்து பேச வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏங்க நிர்பந்திக்கப்படுறாங்க, மிரட்டுறாங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதுதான் இங்கே பிரச்சனை. மிரட்டுறாங்க அப்படின்னா இப்போ வந்து புகழலாமா? மிரட்டினாங்கன்னா புகழலாமா? தப்பு. அப்போ இல்லை உடம்பு முடியலன்னு சொல்லிட்டுன்னா இல்லை உடம்பு முடியனாலும் வாங்க. இப்போ அவருக்கு என்ன உடம்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? எவ்வளோ வயசாகுது அவருக்கு? வயோதிகம். அவரை போய்ட்டு அலக்கழிச்சிட்டு இருந்தா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துக்கிறாரு பேசுகிறாருன்னா பரவாயில்ல. இவங்க அப்படியே பிளான் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சு பேச வச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன? இல்லைங்க, நிறைய பேர் நீங்கள்லாம் கேட்குறீங்க திமுக எதிர்ப்புறவங்களாம், இந்த நடிகர் எங்கே போனார் இந்த ஆட்சி, அந்த நடிகர் எங்க? அவங்க நடிகர்கள் ப்ரொஃபஷன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தான் ப்ரைமரியாக இருக்குது. இவங்களுக்கு எதிராக பேசிட்டு அவங்க படமும் ஒரு அது ப்ரொடியூஸ் பண்ணாலும் தோக்கடிச்சிருவாங்க, வாய்ப்பும் கிடைக்காது, சொதப்பி விட்டுருவாங்க. என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? இல்லை, அது அந்த ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு புரியுது. திரு சூர்யா அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருந்ததுங்கிறது நமக்கு புரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில் வந்து சூர்யா அவர்கள் வந்து நிஜத்துலேயும் ஒரு ஹீரோவாக வாழ்ந்தார். அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ ரோலே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை விட்டே ஓடி போய் மும்பையில் போய் குடி புந்துட்டார். கரெக்டாக? ஸோ புரிஞ்சுக்கோங்க, யாருடைய ஆட்சி வந்து ரொம்ப ஆபத்தான ஆட்சிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே பயம் வருது. உங்களுக்கே பயம் வர ஆட்சியை நீங்கள் புகழ்ந்து பேசலாமா? உங்களே மிரட்டுற ஆட்சியை நீங்கள் புகழ்ந்து பேசலாமா? அப்போ சாமானியர்கள் என்ன ஆவாங்க? உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் அது அவங்களுக்கு டேமேஜ். ஒரு டக்குன்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நாளைக்கு டேமேஜ். என்ன பேர் மிரட்டுறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. அப்படி ஒரு பவர் இருக்க உங்ககிட்டயே அவங்க இந்த மாதிரி ஒரு ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னா சாமானியர்களுக்கு என்னென்னு யோசிங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுகிறது வந்து நீங்கள் பேசுகிறது வந்து இப்போ நான் அடுத்த முறை அவங்க வராங்கன்னா திரும்ப என்ன அதே பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நிம்மதியாக இருக்க முடியுமா? ஏன் அந்த தவறை செய்கிறீங்க? என்னால் வர முடியலைங்க, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? சரி, இவர் அடுத்து ஒருத்தருக்காரு நல்ல உயரமா, அவரும் ஒரு பழைய நடிகர் தான், சத்யராஜா. அவர் ஒரே நாள் 4 வேஷம் போடுவார். ஆமாம், அவரை எப்போவுமே ஆனால் திமுக வேஷம் தான் போடுவார். இந்த மிக்சிக்கு கொடுக்குறது, கிரைண்டர் கொடுக்குறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டார். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தான் அவங்க இலவசம் கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமே இலவசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் வேறு கெட்டப்லாம் வந்து இப்போ கடைசியில் வந்துட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் அநியாயத்துக்கு ஆனால் முட்டு கொடுக்குறாருங்க. அவர் என்னது சத்யராஜ் ரொம்ப அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறாரு. பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு நடிகர், அவரும் வந்து இந்த திமுகவை தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு. அது எதுக்கு அவர் தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கிறாருன்னு புரியல. மேபி அவங்களோட டாட்டருக்கு ஏதாவது எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு ஏதாவது தருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரோ? மேபி அதுக்காக தான் இருக்கும். கொடுத்து நல்ல மனிதர்களுக்கு அங்கே ஏதாவது நல்லது நடக்குமா? அப்போ நீங்கள் அங்கே திமுகவில் ஒரு அங்கமாக இருக்கணும்னு நினச்சாவே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லவரா? இந்த கேள்வி வரும். மக்கள் உங்களை பார்த்து கேட்பாங்க. சரி, உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆயிடுறீங்க, அங்கே ஒரு சுரண்டல் நடக்குது, எதிராக நீங்கள் நின்ற முடியுமா? அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிட முடியுமா? இவ்வளோ தான் விஷயம். நல்லது செய்கிறவங்களை யாருமே அவங்க கூட வச்சுக்க போகிறதில்ல.
அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே போகிறது வந்து எதுக்கு இந்த முட்டு, எதுக்கு இந்த ஆதரவு, இதே எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு. இவர் தான் வந்து உலக நாயகன், விண்வெளி நாயகன். ஓ விண்வெளி நாயகன். இப்போ தான் இதை மாற்றி விட்டாங்கல்ல. உலகம்ன்றதுனாச்சும் ஏதாவது ஒரு இது இருந்துச்சு. விண்வெளி நாயகன் சொல்லிட்டு கடைசியில் படத்தையும் நாசம் பண்ணி சொதப்பி ஒரு நல்ல நடிகர் அவரோட எதிர்காலத்திலேயே மண்ணலி விண்வெளி நாயகன் அவரோட எதிர்காலத்தில் சுவாகா அப்படின்னு போட்டு விட்டு நாசம். நாங்கள் திருப்பி வருவோம். நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க. சரி வாங்க, வந்தால் நல்லது தான், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான், வாங்க. சொதப்பி விட்டாரு. இதே மாதிரி இப்போ திமுகக்குள்ளேயும் போயிட்டு எலெக்ஷனில் சொதப்பி விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லது, ஏதாவது பண்ணி விடுங்க ப்ளீஸ். கடைசி மாடர்ன் வைகோன்னு சொல்ல வரீங்க. அந்த மாதிரி ரோல் எடுங்க. உங்களால் நீங்கள் இது வரைக்கும் நடிக்காத கதாபாத்திரம் வைகோ கதாபாத்திரம் ஒரு வைகோ உணர்ந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து அதை காலி பண்ணி விட்டீங்கன்னா புண்ணியமாக போகும். ரோமாபுரியிலே பாலச்சந்தர் அவர்கள் நடின ஒரு புண்ணியமாக போகும். ஆல்ரெடி உங்களை நீங்கள் ரிமோட்டை விட்டு அடிச்சிங்க, டிவியை உடச்சிங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி ஒரு மியூசியம் முறுக்கிட்டு முடிச்சு விட்டேன் பார்த்தீர்களா, நம்ம கருப்பு உள்ளாங்கலாம் உள்ள போட்டு செட்டிங்கில் உட்காந்து இருக்கிற மாதிரி இவர் பண்ணலாம். உள்ள பூந்து நீங்கள் அடிச்சு காலி பண்ணீங்கன்னா ஒரு உங்களோட கட்சியை நீங்கள் பாதுகாத்த மாதிரி இருக்கும். என்னுடைய அரசியல் எதிர்காலத்தையே பணைய வச்சு நான் திமுக அழிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்து பேசலாம். அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க. மக்களுக்கும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை போட்டு திரும்பினீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். இந்த விஸ்வரூபத்தில் பண்ணுற மாதிரி அந்த ஒரு அது மாதிரி பாட்டு பாடுவாருங்க. என்னது நாங்க நீங்க வெஸ்ட் பெங்கால் பாட்டு பாடினதே எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அது சரி விடுங்க. அந்த மாதிரி இது மாதிரி துணியாங்க திமுகன்னு நினைச்சியா அப்படி எகிரி கூச்சு அப்படி உதச்சி இப்படி வந்தீங்கன்னா அது ஒரு ரூபம் அப்படின்னு சொல்லி வச்சா நல்லா இருக்கும். பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு நானும் பார்க்குறேன் புகழ்ந்து தள்ளுறாருங்க மனுஷன். வந்து இன்ப நிதியை வந்து அவர் இன்னும் அண்ணான்னு கூப்பிடல, அதையும் கூப்பிட்டாரு அப்படின்னா ஈக்குவல் ஆயிடுவார். ஸோ வந்து கடைசியில் அவரை வந்து கூப்பிட்டு வந்து ஆனால் பாவம் அவருக்கு கொஞ்சம் மனசு உறுத்துது போல். என்னாச்சு எல்லாரும் துப்புறாங்களே, இன்னும் ஒரு கட்சி ஆரம்பித்தோம், இது பண்ணோம், கடைசியில் போய்ட்டு ஐக்கியம் ஆகிட்டோம், நம்ம வெளியிலேருந்து துப்புனா பரவாயில்ல, கட்சிக்காரனே துப்புறாங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா? ஒரு ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு தெலுங்கு அம்மாயி தான் அவங்க வந்து இன்ஸ்டாவில் ப்ரொஃபைலில் வச்சுருந்தாங்க. தெரியும். அவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேலே அவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு திடீர்னு. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கெலாம் டான்ஸ் ஆடுவாங்க, இப்படிலாம் ஆடிட்டு அந்த டிக்டாக் ரீல்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகிற டைமில் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் வியூஸ் போகலை. ஸோ ஒரு சொசைட்டி அவேர்னஸாக ஏதாவது பேசுவோன்னு சொல்லிட்டு ஏதோ மழையோ ஏதோ ஒன்று பெய்யுது, செடியை காப்பாற்றுறேன், மரத்தை காப்பாற்றுறேன்னு ஏதோ பேச ஆரம்பித்தாங்க. டக்குன்னு பார்த்தா அது வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆனால் அது எப்படி அறுவடை பண்ணுறது, மில்க் பண்ணணும், அது எதாவது பண்ணணுமேன்னு சொல்லும்போது கரெக்டாக இவர் என்ன பார்த்தா கமலஹாசன் வந்து மீசியை முறுக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் ஆகி இப்படி வந்தாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இதில் கமலஹாசன் அவருக்கு ஃபினான்ஷியலுக்கு மகேந்திரன் ஒரு டாக்டர், அவர் பொள்ளாச்சியில் தான் அவர் கொஞ்சம் வசதியானவர். அவர் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல கமலஹாசனுக்கு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு வந்து வலு சேர்த்தாங்க. இவங்க எல்லாம் வலு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பத்மபிரியா அவங்க வந்து டப்புன்னு இந்த பக்கம் தாவி டிஎம்கே போயிட்டாங்க. சரி அடுத்து வந்து மகேந்திரன் அவரும் அங்கே டிஎம்கேக்கு போயிட்டாரு. யார் சரியில்லைன்னு சொல்லிட்டு கமல் சரியில்லைன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா கமலஹாசனும் அங்கேயே போயிட்டாரு. யார் சரியில்லைன்னு என்னங்க நடக்குது? அது ஒரு ஸ்டாண்டப் பேர் எனக்கு மறந்துடுச்சு. அவர் சொன்னார், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது மேனேஜர் சரியில்லை, ஹெச்ஆர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு வேறு கம்பெனிக்கு வந்தா ஹெச்ஆரும் பேப்பர் போட்டுட்டு அதே கம்பெனி அப்படின்னு கலாச்சிருப்பாப்புல. ரைட்டு. அது மாதிரி தான் இருக்குது அது. ஸோ எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. முகத்தெல்லாம் பார்த்து எப்படிங்க இருக்கும்? ரொம்ப சங்கடமாக இருக்கும். சரி ஓகே, பார்க்காம போய்க்குவாங்க போல, வந்துக்குவாங்க போல. ஃபர்ஸ்ட்டு ஸோ அது சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ பட் கமலஹாசனோட நிலைமையும் இந்த நிலமையில் வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு சீட் வாங்கிட்டு அவர் பாட்டு உட்காந்துக்கிட்டு அது என்னமோ மையம் மக்கள் நீதி மையம் வந்து திராவிட நீதி மையமாக மாற்றி கொண்டு வந்துட்டு உதயநிதி மையம் உதயநிதிக்கு மையத்தில் போய் உட்காந்துட்டாரு. ஸோ உதயநிதி மையம்னு அவர் தனது கட்சி பேரை மாற்றிட்டு வந்துட்டார். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பேசிக்காக திமுக இந்த தேர்தலில் முழுமையாக வந்து சினிமா பவரை இறக்கும். அடுத்து வந்து ஒரு படம் நம்ம அடுத்த விஜய் திடீர் தளபதியா அடுத்த விஜய்னு சொல்லுவாங்க. என்ன வர்ஷிப் பண்ணாதீங்க, அப்பா அம்மா மட்டும் வர்ஷிப் பண்ணுங்க சொன்னாங்க. அடுத்து அஜித்துங்க. ஓ 2 பேர் ரோல் எடுக்கிறாரு. ஒரு 2 பேர்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. தளபதி ஒருத்தர் வராருல்ல, நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லிடலாம், அவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னா கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. வந்து திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் அவர் ஏதோ படம் நடிக்கிறாராமே, என்ன பராசக்தி, கருணாநிதி
அது இப்போ மாடர்ன் பராசக்தி டான் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே திமுக கோட்டு போட்டுருங்க. அது ஏன்னா மொழி உணர்வு திரும்ப, அதாவது மொழி உணர்வு போராட்டங்கள் இதெல்லாம் வந்து போராடி செத்தவங்கலாம் தமிழன், அதை அறுவடை பண்ணவங்களாம் இவனுங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அதே கான்செப்ட் படமாக எடுத்து காமிச்சு அந்த உணர்வை திரும்ப எடுத்து அதை பயன்படுத்தி ஒரு எலெக்ஷன் அறுவடை போடலான்னு சொல்லி கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 படம் வரும். அது எப்படிங்க அந்த படத்தில் வந்து நடிக்க வைக்கப்பட்டவர்கள் எல்லாரோட பின்புலமும் ஒரே மாதிரி இருக்கு. அதான் எனக்குமே புரியல. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு டப்பிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கோங்கரா சட்னியா? இப்போ உங்களுக்கு வந்து தெலுங்கு டப்பிங் பண்ணுறதுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ நீங்களாம் போயிட்டு நீங்கள் ஏதோ பேசிட்டு வரீங்களா இங்கிலீஷ் அமேசான் பிரைமில் ஃபால் அவுட்டுங்கிற ஒரு இதில் இவர் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் பேசிக்கொண்டு மொக்க கேரக்டர், அது கேரக்டர் மொக்கையாக இருந்தால் என்ன பண்ணுறோம், இவரோட இதெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன போன எபிசோடில் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பீங்க. ஒரு சீசன்ல 5 நிமிஷம் தான் பேசலாம் சொல்லி அமௌண்ட்டை கம்மி பண்ணுற போகிறாங்க. நீங்கள் வாருங்க ஏங்க 5 நிமிஷம் தான் பேசியிருக்கேன் அந்த கேரக்டர். அப்படியே வருவான் பாப்பா போயிடுவான், வருவான் பாப்பா போயிடுவான். இப்போனாச்சும் பேசுறான் கோவலாம் வருது சிட்டிக்கு. அப்போ நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, அதில் நம்மளோட பாப்புலரான சில வாய்ஸ்லாம் எடுத்து அப்படி உள்ளே விட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறீங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, டப்பிங் வந்து தெலுங்கு டப்பிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், தெலுங்கில் பேசி ஃபஸ்ட்டு படத்தை எடுத்துருவோம். அது தமிழ் மொழி பாதுகாப்புக்காக இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்து போராடுறது தான். நம்ம தெலுங்கு மொழியிலே பேசி படத்தை எடுத்துருவோம், எடுத்துட்டு தமிழை டப் பண்ணிக்கலாம். தமிழ் டப்பிங் ஈஸி இல்லை, புரியுது. ஸோ அதனால தான் எல்லாரும் ஆந்திராவிலேருந்தே ஜரிகண்டி வந்து அமரண்டி பண்ணி நடிச்சிருக்காங்க. என்னங்க இவ்வளவு தெலுங்கு பேசுறீங்க? திருவண்ணாமலை போயிட்டு வந்தேங்க. திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான் தெலுங்குல வந்து அந்த லண்டன் நீங்களும் சாப்பிட்டீங்களா பாரு? நான் சாப்பிடல, தூக்கி தான் போட்டேன். சுந்தர தெலுங்கனில் பாட்டு இசைத்து அப்படின்னு நம்ம பாட ஆரம்பிச்சாரு பாரு. ரைட். பிறப்புக்குழு எல்லா உயிருக்குழு. ஐயோ எப்படி விட்டுருங்க ப்ளீஸ். விட்டுருலு ஆடியோ மாடுலேஷன் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ணுப்பா. சரி. பட் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டே அது தேர்தலுக்கு முன்னாடி விடுறாங்க. ப்ரொபகண்டா மூவி மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தோட கரெக்டாக அது கிளாஷ் ஆகிற மாதிரியும் பார்த்துக்கிறாங்க. ஜனநாயகன் படம் இந்த பக்கம் ஒரு ரெட் பில், இது வந்து ப்ளூ பில்லா, ஏதோ ப்ளூவோ ரெட்டோ ரெண்டையும் வந்து நிப்பாட்டுவாங்க. நம்மளால என்ன பண்ணுவாங்க, 2 படத்தையும் போய் பார்த்துட்டு கடைசியில் நாட்டை கொண்டு போய் நாசம் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இங்கே ஒரு குரூப்பு, அங்கே ஒரு குரூப்பு. சரி, இதில் இந்த படம் வருதானே தெரியலையே. ஜனநாயகன் வருமா? வருங்க வந்துடும். வியாபாரம் இஸ் வியாபாரம். யாரோட சேர்ந்து போட்டு வெளியே வருது? அது கேவிஎன் சொல்லிட்டு கர்நாடகாவில் இருந்து ஒருத்தவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே இருந்தால் பிரச்சனை வரும், யாருமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. வந்துடும் அது. எப்படி இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் பயன்பெற போகிறவர்கள் டிஎம்கே இக்கோ சிஸ்டமாகவும் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ காசு வர விஷயத்தை இது பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 படம் இருக்கும். நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த படங்களை போய் பார்த்துட்டு எந்த கட்சிக்கு வாக்கு போடலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. விளங்கிரும்டா நாடு. ஸோ திரைத்துறையை எப்படி முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நடிகர்களுக்கு கொடுக்குற மதிப்பை கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓரம் வச்சுட்டு, நடிகர்கள் சொல்கிறதெல்லாம் சரியானது இல்லை, நடிகர்கள் சொல்லும்போது போய் பார்க்குறதுங்கிறது சரியான விஷயமா இருக்க முடியாது. கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் தப்பு, இவங்க வந்து ஒரு தப்பானவர்களுக்கு இந்த நடிகர்கள் துணை போகிறாங்கன்னா அந்த நடிகர்களை கேள்வி கேளுங்க. இப்போ ஒரு யூடியூப் கிரியேட்டர் யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஸ்கேமான ஒரு பிஸ்னஸுக்கு வந்து எடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாம் யாரை கேட்குறோம், ஏனையா அதை போய் சரியாக பேக்ரவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லி திட்டுறோம்ல. அதே வேலையை இந்த நடிகர்களுக்கு நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா திமுகவோட அட்டுழியங்கள், திமுக லாக்அப் டெத்லாம் நீ வாய் திறக்கல, லாக்அப் டெத் அப்போ போய் பூட்டிக்கிற, லாக்அப் டெத் மரணங்களை பற்றி பேசாமல் பூட்டிக்கிட்டு இருந்த நீ சும்மா இருக்கிற நேரத்தில் வந்துட்டு இப்போ பாராட்டுறதுங்க. இப்போ இந்த மழை பெய்யுது, வெள்ளம் வருது, எல்லாம் போட்டில் வந்து பேச வேண்டியதானே? போட்டில் வரலாம் இல்லை வந்து பேச வேண்டியதானே? எல்லாம் தண்ணியெல்லாம் பொறுத்த கார்லாம் மூழ்கிட்டு இருக்குது, போட்டில் வந்து பேசுங்க. எல்லாம் ரொம்ப நல்லா கவர்ன் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு தாத்தா வீடியோவில் பார்க்குறேன் வச்சு விளாசுறாப்புல, கொடூரத்துக்கு பேசுகிறாப்புல. அப்படிலாம் பேசாதீங்க, ரொம்ப தப்பாக இருக்குது. அது என்னதான் இருந்தாலும் திட்டணும்னா கொஞ்சம் ஒரு நாகரிகமாக திட்டுங்க. ரொம்ப அடிமட்டம் வரைக்கும் ரொம்ப பாதகமாக கடுப்பாயிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ பேசிக்கே என்னென்னா, நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு கிளவி போஸ்டர் கிழிச்ச கிளவியே இவங்க என்ன பண்ணாங்க, அமைச்சாங்க. இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக பாதிப்பு வரும். அதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் விட்டு எங்களை பிடிச்சி தூக்கி எங்கே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்து ஜாலியாக இருங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. விமர்சனம் வச்சாலும் கொஞ்சம் நாகரிகமாக விமர்சிங்க, அதை நம்ம சொல்லிடுறோம். இது ஒரு கலாச்சிட்டு கூட போயிருங்க. இந்த கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசாதீங்க, அது ஈஸியாக கேஸ் ஆக்கிடுவானுங்க. ஸோ அதை மட்டும் அதை செய்யாதீங்க, யாரும் செய்யாதீங்க. உடனே ஒருத்தர் பேசிட்டாருன்னொடனே இவங்களும் வந்து ஒருத்தர் பேசிட்டாருன்னு இவங்களால பேச முடியாது, இவங்களுக்கு வாய் வராது. ஆனால் அவர் பேசின அவர் எடுத்துகிட்டு பரப்ப விடுறது, கடைசியில் யார் பாதிப்பு? அவர் தான் பாதிக்கப்படுவார். அதனால் தயவு செஞ்சு இந்த வேலையை பண்ணாதீங்க ஐயா. இனிமேல் அப்படிலாம் கோவப்பட்டு பேசாதீங்க. இப்போவே நீங்கள் பேசுனதுக்கு ரைடு விட ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு, அது எனக்கு தெரியும். அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும்.
ஸோ கவனமாக இருங்க. ரைட். ஸோ இது யாரும் பண்ணாதீங்க. அரசாங்கத்துக்கு மேலே விமர்சனம் இருக்குன்னா அது நாகரிகமாக மக்கள் மத்தியில் இல்லை சோஷியல் மீடியாவில் எடுத்து வைங்க. ஒரு ஆல் செட் அண்ட் டன் டிஎம்கே கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். எப்படி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு மீடியம் ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு நம்மளோட ஐடியாலஜி விடுங்க, அவங்களோட கட்சிக்கு திருட்டு எப்படி செய்யணுங்கிறதுல அவங்கள அடிச்சுக்க யாராலும் முடியாது. அவங்க ஓட்டை கலெக்ட் பண்ணுறதுலேயே அவங்க நவீனமாக என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. திமுகவோட ஈகோ சிஸ்டம் அவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு ஈகோ சிஸ்டம். அந்த டாக்ஸிக்கான ஈகோ சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ்காரங்களை அதுவும் மீடியா மூலிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் பல நடிகர்களுக்கு வந்து ப்ரெஷரைஸ்ட் ஆகி வெளியில் வருவாங்க. இப்போவே நீங்கள் கவனிச்சிங்களா, விஜய் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், விஜய் வந்து எப்படி பார்த்தாலும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்க ஒரு நடிகர். அவரை சீன்றதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் யோசிப்பானுங்க, அவரை பற்றியே பேச மாட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் பேசுகிறது அது வேறு. ஒரு என்னதான் இருந்தாலும் திரையில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு, அவரோட அசோசியேட் ஆன எல்லா டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ விஜய் ஒருத்தர் கார்னர் பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈகோசிஸ்டம்லேருந்து வெளியில் போயிடுவாங்க. ஸோ சினிமா சான்சஸ் அடி வாங்கிடும். ஆனால் இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா, சின்ன சின்ன நடிகர்கள் அப்படியே விஜய் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கவனிச்சிங்களா, விமர்சனம் பண்ணுறாங்க. ரீசன் என்ன? இல்லை, இங்கேருந்து சொல்லணும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். திமுக சப்போர்ட் பண்ணு உனக்கு சான்ஸு, இதுதான் நடக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி விமர்சிக்கிறாங்களோ, நான் சொல்கிறேன், ஒரு நாடக நடிகை பண்ணாங்கல்ல, நீங்களே அங்கிள், நீங்கள் போய் அவங்கள அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ தைரியம் வந்துருச்சுல, அந்த நாடக நடிகைக்கு சான்ஸ் வரும். இப்போ இன்னொரு நடிகை உள்ளே ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி க்ரைம் இதெல்லாம் வந்து இவர் கூட எல்லாம் மாதவன் கூட எல்லாம் சில படங்கள் நடிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த அம்மா வந்து திரும்ப விஜய் கொஞ்சம் லைட்டாக சீண்டி இருக்கு. இப்போ வேணால் பாருங்கள், அடுத்து அவங்களுக்கு எல்லா சான்சஸ் அதிகமாகும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இப்போ விஜய் சொல்லி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து அடுத்து அவங்களோட ப்ரெசன்ஸ், மீடியா ப்ரெசன்ஸ், அவங்களோட மூவி ப்ரெசன்ஸ் வந்து அதிகரிக்கும். ரீசன் என்ன, பின்னாடி திமுக இருக்குது. ஸோ திமுக வந்து யாரை எப்படி வீழ்த்தணுங்கிற அந்த தொழில்நுட்பம் வந்து திமுகவுக்கு முழுசாக தெரியும். சரி, இப்போ பேசிக்கலி இதை பேசினாலும் நம்ம விஜய் சப்போர்ட்டர் கிடையாது. பட் சண்டையை சரியாக போடணும். சண்டை போடணும். இப்போ நம்ம விஜய் எதிர்க்கிறோம், ஆனால் அட் த சேம் டைம் சண்டையை வந்து ஒரு சரியான தளத்துலேருந்து தான் செய்யணுமே ஒழிய இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான வேலைகளை வந்து செய்யக்கூடாது. இது மட்டும் இல்லை, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னா சில மீடியா ஹவுசஸ் வந்து அவங்கள ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும், தொடர்ந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி யார் இப்போ இந்த தேர்தல் வியாபாரத்தில் யாரெல்லாம் இன்டெலிஜாக இருக்காங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். நீங்கள் வேணா பாருங்கள், பிக் பாஸ்லேருந்து வெளில வந்து 2-3 பேர் டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது திமுக சப்போர்ட் பண்ணி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. திமுகவோட எதிரிகளை கடிக்கிறது வேலையை கூட அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ இதுதான் இருக்கிற விஷயம். ஸோ இதை மனசில் பதிஞ்சுக்கோங்க. இந்த இதை பதிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த தேர்தலை அணுகும் பொழுது ஒரு பாப்கார்ன் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ரைட். வித் தட் பேட் நியூஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆமாம், நன்றி பாரி. நன்றி.